கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 37ஆம் சங்கீதத்திலே அந்த 4வது வசனம், 5வது வசனம், அந்த 9வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு 3 காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நீ மனமகிழ்ச்சியாக இரு என்று சொல்லப்படும். அதாவது கர்த்தருக்குள் காணப்படுகிற ஒரு சந்தோஷம், கர்த்தருடைய வேலை செய்வதில் ஒரு சந்தோஷம். அதாவது கர்த்தருடைய வேலையை செய்வதில், கர்த்தருக்காக வாழ்வதில், கர்த்தருக்கென்று சாட்சியாக நிற்பதில், அவருக்கென்று வைராக்கியத்தோடு காணப்படுவதில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடமைக்காய் அல்ல, எந்த ஒரு காரியமும் கடமைக்காய் அல்ல. நாம் கர்த்தருக்காக நிற்கிறத மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் நாம் நிற்கணும். கர்த்தருக்காக செய்கிற காரியங்களும் நாம் அதை சந்தோஷமாக செய்யணும். அது ஊழியமாக இருந்தாலும் வேறு எந்த தனிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் கூட நம்ம எதை செய்தால், கர்த்தருக்கு நாம் எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் நம்ம சந்தோஷமாய் செய்வது. அதனுடைய அர்த்தம்தான் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இரு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்கள், அதாவது நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை அவர் நிறைவேற்றுகிறார். நம்ம எதை செய்தாலும் அவருக்கு மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் நாம் செய்யும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்கள், நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றி தருகிற ஒரு நல்ல தேவன். 2வதாக அந்த 5ஆம் வசனத்தில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 2வது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து என்று சொல்லப்படும். அதாவது நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறது. நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அதாவது கர்த்தரை நம்பி நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கணும். தேவனை நம்பி, ஒரு மனுஷனை நம்பி அல்ல. நம்ம அநேக காரியங்களை, உலக ரீதியான காரியங்களை நம்ம நம்பிக்கைக்குரியவங்க நினச்சி நம்ம மனுஷரை நம்பி சில பொறுப்புகளை கொடுக்குறோம். ஆனால் அதை விட நாம் கர்த்தரை நம்பி நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வதாக 9ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள். 3வது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். இந்த பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ 3 காரியம். முதலாவது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். எந்த காரியத்தை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் சந்தோஷமாக நாம் செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுகிறார். 2வது கர்த்தரை நம்பி நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய காரியத்தை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிறார், அனுகூலம் பண்ணுகிறார். 3வது நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால, இம்மைக்குரிய நன்மையினால், ஆசீர்வாதத்தினால் அவர் நிரப்புவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 காரியங்களுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, சேஷமாய் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தினுடைய எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை நீ நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவரே, எங்கள் காரியங்களெல்லாம் நீர் வாய்க்க பண்ணுகிறவர். ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய நன்மையினால், ஆசீர்வாதத்தினால நீ நிரப்புகிற தேவன். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இம்மைக்குரிய நன்மையினால், இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினால அருமையான பிள்ளைகளை நிரப்புகிறதுக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.